வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பேர் சுழியம். இந்த சுழியம் எங்கள் வீட்டில் எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்லேயும் கண்டிப்பாக இருக்கும். சுழியம்னா உன்னோட ஜீரோன்னு நினச்சிடாது. இந்த ரெசிபி பண்ணிங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட 100 மார்க் வாங்குவீங்க, 0 மார்க் கிடையாது. வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் வழக்கம் போல் சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வெல்லம் எடுத்துக்கோங்க, மைதா மாவு எடுத்துக்கோங்க, அரிசி மாவு எடுத்துக்கோங்க, தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்துக்கோங்க. எல்லா ஸ்வீட்டுக்குமே கொஞ்சோண்டு உப்பு போட்டால் சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு சிட்டிக்கு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்மாஷரால் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் ஸ்வீட் ரொம்ப அதிகமாக சாப்பிட மாட்டோங்க, கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம். அதனால் நாங்கள் திட்டமாக யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த உருண்டை பிடிச்சிக்க பாருங்கள் எப்படி அழகாக உருண்டை பிடிச்சி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு குலாப் ஜாமுன் மாதிரியே இருக்குல்ல, ஆனால் இது சுழியம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவு மொத்தமாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மைதா மாவு எவ்வளோனா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு போதும். இப்போ பாருங்கள், ஒரு சிட்டிக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இது ஒரு சீக்ரெட் டிப்புங்க. நிறைய பேர் வீட்டில் இதில் வெல்லம் ஆட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. ஒரு விஸ்கை வச்சு கலந்துக்கோங்க. கையில் கலக்கிறதோட விஸ்கில் கலந்துக்கோங்க. சூப்பராக கலந்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வரணுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம நல்லா பால் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இந்த மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா தொழிச்சு எடுத்துட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுட்டு எடுக்க வேண்டியது தாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணுங்க. சிம்மில் வச்சு தான் இதை சுடணும். ஃபுல்லை வச்சு சுடாதீங்க. ஃபுல்லை வச்சு சுட்டிங்கன்னா தீஞ்சி போயிடும், நல்லா வராது. ஸோ சிம்மில் வச்சு பொறுமையாக இந்த மாதிரி போட்டு சுட்டுக்கோங்க. ஸோ சுட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பித்தோன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போங்க. நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இது பண்ணி நல்லா சுட்டுக்கோங்க. இதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு 5 மினிட்ஸ் ஆகும், மினிமம் 2 மினிட்ஸ் ஆகும். இதை நீங்கள் திருப்பி போடுறது நான் சொல்கிறேன். இந்த ரெசிபி செய்யறதுக்கு டோட்டல் டைமே ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. சூப்பரான ரெசிபி இல்லையாங்க. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை நீங்கள் என்ன பண்ணணும், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.